நம் அன்றாட வாழ்க்கையில் செல்போன் என்பது ஒரு அத்தியாவசிய பொருளாகவே மாறிவிட்டது. சிலவேளை உங்கள் செல்போன் தொலைந்து போனால் அல்லது திருடப்பட்டால் என்ன செய்ய வேண்டும்? பதற்றம் அடையாமல் நீங்கள் செய்ய வேண்டிய சில வழிமுறைகள் குறித்து இலங்கை போலீஸ் சில விடயங்களை முன்வைத்துள்ளது. அது என்னவென்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். உங்கள் போன் தவறான நபர்களின் கைகளுக்கு சென்றால் உங்கள் நிதி தகவல்கள், தனிப்பட்ட புகைப்படங்கள் மற்றும் ரகசிய தரவுகள் தவறாக பயன்படுத்தப்பட வாய்ப்புள்ளது. இதனால் உரிமையாளரான நீங்களே சட்ட சிக்கல்களில் மாட்டிக்கொள்ளும் அபாயமும் உள்ளது. எனவே தாமதிக்காமல் முதல் வேலையாக உங்கள் சிம் கார்டை செயலிழக்க செய்யுங்கள். இந்த செயல்முறையானது மூன்றாம் நபர் உங்களது போனை தவறாக பயன்படுத்துவதை தடுக்கிறது. அடுத்ததாக உங்களுடைய போனின் இமி நம்பரை குறித்து வைத்துக் கொள்வது மிகவும் முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. உங்கள் போனில் *#06# என டயல் செய்வதன் மூலம் இந்த எண்ணை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யும் போது இந்த இமி எண் மிக முக்கியமானது. முன்னெச்சரிக்கையாக இந்த எண்ணை ஒரு பாதுகாப்பான இடத்தில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அது மாத்திரமன்றி தற்போது இலங்கை போலீசானது iNeed என்ற ஒரு மென்பொருளையும் அறிமுகப்படுத்தியுள்ளது. நீங்கள் www.ineed.police.lk என்ற இணையதளத்திற்கு சென்று உங்கள் தொலைந்த போன் குறித்த விவரங்களை பதிவு செய்யலாம். சுமார் கடந்த 2 ஆண்டுகளில், குறிப்பாக 2024 மற்றும் 2025 ஆண்டுகளில் இந்த முறையை பயன்படுத்தி திருடப்பட்ட, அதை போன்று காணாமல் போன சுமார் 5000 கையடக்க தொலைபேசிகளை இலங்கை போலீசார் மீட்டுள்ளனர். ஒரு முக்கிய எச்சரிக்கை: உங்களுக்கு சொந்தமில்லாத ஒரு பொருளை வைத்திருப்பது ஒரு தண்டனைக்குரிய குற்றமாகும் என்பது உங்களுக்கு தெரியுமா? இதற்காக 2 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படலாம். அதே போல திருடப்பட்ட போன் என்று தெரிந்தே அதை மலிவான விலைக்கு வாங்கினால் உங்களுக்கு 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கிடைக்க வாய்ப்புள்ளது. எனவே நீங்கள் ஒரு பழைய போனை வாங்குவதாக இருந்தால் iNeed என்ற இணையதளத்திற்கு சென்று இந்த போன் திருடப்பட்டதா போன்ற விடயங்களை அறிந்து கொள்ள முடியும். எனவே விழிப்புணர்வுடன் இருங்கள், பாதுகாப்பாக செயற்படுங்கள். எனவே இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள்.